எல்லாருக்கும் வணக்கம். 2025 ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்காக ஆர்டிஎம் கார்டு வந்தா ஒவ்வொரு டீமுமே யாரை டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். போன வருஷத்தோட சாம்பியன்ஸ் அவங்க. அந்த மாதிரியான ஒரு டாமினேஷன் அவங்க ஐபிஎல் லிஸ்ட்ல கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட கிரேட்டஸ்ட் கம்பேக் கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போன ஐபிஎல்ல கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மா இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன்ல 2 பிளேயர்ஸை கன்ஃபார்மாக ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று அந்த கேப்டனான ஸ்ரேயாஸ். ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு வின்னிங் கேப்டன் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க, விடவே மாட்டாங்க. இதுக்கு இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவர் தான் வருண் சக்கரவர்த்தி. அவரை கன்ஃபார்மாக விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. விட்டால் கேகேஆர் ஒரு மிகப்பெரிய பிளண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த 2 பேர் கன்ஃபார்மாக ரிட்டென்ஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அப்படி பார்த்தா ஆர்டிஎம் கார்டு உள்ளே வந்தால் யார் டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இதில் வர மொதல் பிளேயர்ஸ் யார் தெரியுமா? நான் ஏன் பிளேயர்ஸ்னு சொல்கிறேன்னா, இந்த டூவோவை யாராலையுமே அசைக்கவே முடியாது. அவங்க தான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸான ரசல் மற்றும் சுனில் நரேன். சுனில் நரேன் ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர், ரசல் ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர். இந்த 2 பேருமே சேர்ந்தா போதும், பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது 2 பேருமே கேகேஆருக்கு அந்த அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் சிங்கிள் ஹேண்டடாக பல மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரசல்லாம் பார்த்தீங்கன்னா பல மேட்சஸ் அப்படி நடந்திருக்கு கேகேஆருக்கு. அதாவது ஜெயிக்கவே முடியாத மேட்ச்லாம் அவரெல்லாம் அசால்ட்டாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 2 பேரை அவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவரை ரிட்டைன் பண்ணுறதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவரை கன்ஃபார்மாக ஆர்டிஎம் கார்டு உள்ளே வந்தால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க கேகேஆருக்கு ஒரு பிராண்டாக இருக்காங்க. அதனால அவ்வளோ சீக்கிரம் அவங்கள ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சரி, இதில் வர அடுத்த பிளேயர் வெங்கடேஷ். வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐபிஎல் சென்சேஷன் சொல்ல முடியும். அவர் வந்த வேகம் அப்படி, அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ல தான் எடுத்தாங்க. ஆனால் போக போக அவரை ஒரு ஃபுல் டைம் பேட்டராக மாற்றிட்டாங்க. ஒரு பார்ட் டைம் ஆல்ரவுண்டராக தான் செயல்படுறாரு. இப்போ வெங்கடேஷ் மாதிரியான ஒரு பிளேயர் கேகேஆருக்கு தேவைப்படுறாங்க. அதாவது அவரை ஓப்பனிங்காக கூட களமிறக்க வைக்கலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் டவுன் கூட வருவார். சொல்லப்போனால் ஒரு ஃபினிஷராக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். ஸோ இப்போ வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் வேல்யூபிள் அசெட்டாக தான் கேகேஆருக்கு இருந்திருக்காரு. அதனால அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவரை விடவே மாட்டாங்க. ஸோ ஆர்டிஎம் கார்டு வந்தால் அவர் உள்ளே எடுக்க தான் பார்ப்பாங்க. ஒரு நல்ல காம்பினேஷனில் இருக்கிற பிளேயர் கன்ஃபார்மாக கேகேஆருக்கு உதவுவார். ஒரு ஃபியூச்சர் அசெட் தான் அவர். இதில் வர அடுத்த பிளேயர் யார் தெரியுமா? நிதிஷ் ராணாவை நம்ம சொல்லலாம். எப்படி ராகுல் திரிபாதி, அதுக்கப்புறமா விருத்தமான் சாஹா ஐபிஎலோட அண்டர்ரேட்டட் பிளேயரோ, அதே மாதிரி நிதிஷ் ராணாவும் ஐபிஎலோட அண்டர்ரேட்டட் பிளேயர். கேகேஆருக்கு மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பல வருடங்களா கேகேஆர் டீமுக்காக விளையாடுறாரு. முக்கியமாக அவர் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் இறங்குவார்ல, டக்குன்னு விளையாடுறதே தெரியாது. ஸ்ட்ரைக் ரேட் நல்லாவே இருக்கும். அப்படியே ரன் ரேட்டை உயர்த்தி விட்டுருவாரு. நிதிஷ் ராணாவோட இன்னொரு பலமே பார்ட் டைம் ஆல்ரவுண்டராக செயல்படுவார். அதே மாதிரி ஒரு ஆக்டிங் கேப்டனாக கூட இருப்பார். ஸோ நிதிஷ் ராணாவும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ரீட்டைன் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டிஎம் கார்டு மூலமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இவரும் ஒரு நல்ல பிக்கு தான். இதில் வர அடுத்த பிளேயர் யாருன்னா, இவரும் ஒரு ராணா தான். அவர் தான் ஹர்ஷித் ராணா. இப்போ என்னன்னா, இவர் ஒரு ஐபிஎல் சென்சேஷன் மாதிரி தான் உள்ளே வந்தார். வந்த வேகத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டாரு. அவருடைய பவுலிங் ஆவரேஜ், பவுலிங் எக்கனாமி ரேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன அவரோட இந்த செலிப்ரேஷன் தான் கொஞ்சம் கண்டனத்துக்குரிய விஷயமா மாறிடுச்சு. பல பேர் அதை கண்டிச்சாங்க. ஆனால் அதையும் மீறி அவருடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைன் அண்ட் லென்த்தில் அவ்வளோ செமையா போடுறாரு. டெத் ஓவரில் நல்லா விளையாடுறாரு. அதான் முக்கியம். ஸோ ஒரு ஃபியூச்சர் அசெட்டாக கேகேஆர் டீம் நிதிஷ் ராணாவை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா அது கௌதம் கம்பீரோடைய பிக். அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஆள். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. ஏன்னா கௌதம் கம்பீர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேயர்ஸை பிக் பண்ணி மோல்ட் பண்ணுவார். அந்த வகையில் நிதிஷ் ராணாவுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. ஸோ இப்படி சில முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் மேபி ரிங்கு சிங் கூட இருக்கலாம். அவரை ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஒருவேளை அப்படி முடியலனா கூட ஆர்டிஎம் கார்டு இருந்தால் அவரை அப்படியே உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிஎம் கார்டு வந்தால் கேகேஆர் டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பிளேயர்ஸ். கன்ஃபார்மாக என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் சொல்லுங்கள். நான் ஏதாவது இதை பிளேயர்ஸ் விட்டு போயிருந்தா கூட அதை அப்படியே சொல்லுங்கள். எந்தெந்த பிளேயர்ஸை கேகேஆர் ஆர்டிஎம் மூலமாக அப்படியே உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.